ஹலோ கைஸ். இந்த ஒரு நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்கோட பார்ட் 31 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பாருங்க, லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நின்று ஷாக்கிங்கில் இருக்கான். ஆக்சுவலாக டீமன் கிங் ஆஃப் இன்கரேஷன் அவனோட முன்னாடி நிற்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் இந்த எபிசோடில் நிறைய இருக்குது. யூகின் லயன்ஹார்ட், நான் உன்னை பேல்சக் லூட்பெத்தோட கண் மூலியமாக பார்த்தேன். நீ இங்கே உன்னோட ஆன்சஸ்டரோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ளவர் கொடுக்கலான்னு தான் நான் வந்தேன். எனக்கு தெரியுது, ஏன்னா இந்த கிரேவோட ஓனர் ஹேமல் டைனாஸ் தான் எல்லாருக்குமே தெரியும். அவர் எல்லாருமே ஹேமல் த ஃபூலிஷ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. பட் உண்மையாக அவர் ஹேமல் த ஃபூலிஷ் கிடையாது. ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்டான டேலண்டடான ஒரு ஆள். வெர்மத்தோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்த ஒரு ஆள் இவர் தான். அதுவும் இல்லாமல் வெர்மத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காரு. அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இவன் என்னடா உளறிட்டு இருக்கான், டியர் வெர்மோத்துலாம் சொல்கிறானேன்ற மாதிரி. ஏன்னா அவன் எனிமி தானே நினச்சிட்டு இருப்பான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்னை இப்போ வரைக்கும் எனிமையாக தான் நினச்சிட்ருப்ப. ஜென்யூனாக நானும் வெர்மோத்தும் லைக் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கும், உண்மையான ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கும். இதை யாருமே ஏற்றுக்கலை. பட் இன்னுமே 300 வருஷம் கழிச்சு நான் இன்னுமே அவனை நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு. யூகின் லயன்ஹார்ட் 300 வருஷங்கள் கழித்து வெர்மோத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லயன்ஹார்ட்டை பார்க்குறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் நான் எதை பிலீவ் பண்ணுறேன்னா, நீ பார்க்க அப்படியே வெர்மோத் மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம அமேலியா இவன் வெர்மோத்தோட டெசண்டா நினச்சேன். அந்த சில்வர் ஹேரும் கோல்டன் ஐஸும் இருந்துச்சு, அப்பயே இதான் அந்த ட்ரைட்ஸாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, டீமன் கிங் ஆஃப் இன்கிரேஷன், இப்போ நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ஓ இஷ்டம் தான், உனக்கு என்ன தோணுதோ நீ அதை செஞ்சுக்கோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ நீங்கள் என்னத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டோட டெசண்டன்ட், அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. வெர்மோத் செத்து போயிட்டாரு. இருந்தாலுமே அவரோட பிளட் லைன் கண்டினியூ ஆச்சு. எஸ்பெஷலி இந்த யூகின் லயன்ஹார்ட். அவங்ககிட்ட வெர்மோத் இருக்கான், எனக்கு பார்க்கும் போதே தெரியுது. அப்புறம் அமேலியா மர்வின், எனக்கு தெரியும் நீ எனக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற, பட் வெர்மோத்துக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 300 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவனுக்கு என்னத்துக்கு இன்னும் மரியாதை கொடுத்துட்ருக்கீங்க, இன்னும் உயிரோடக்குள்ளே இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்திரிக்க பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பயங்கரமாக ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அவங்க டக்குன்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ தான் அவங்க அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு கொடுக்குற, அதாவது நீங்கள் எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் உங்களுக்கு நான் கொடுக்குற ஃப்ரீடமாக தாண்ட முடியாது அப்படின்ற மாதிரி வைனா அவர் சொல்கிறாரு. அந்த வார்த்தையில் நிறைய மீனிங் இருக்குது, நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட ஃப்ரீடம் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹேமல் கிரேவில் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்னு அவங்களுக்காக விட்டேன் இல்லையா. ஈவன் நீங்கள் அந்த டெசண்டண்ட்டை ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு ட்ரை பண்ணீங்க, பட் இப்போதைக்கு என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன தான் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அமேலியா சொல்கிறாங்க, டேய் பார்த்து கொஞ்சம் ஒழுங்காக பேசி, திமிராலாம் பேசாத, ஏன்னா டீமன் கிட்ட ரொம்பவுமே லைக் மரியாதையோடு பேசணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, 300 வருஷம் கழித்து வெர்மோத்தோட ப்ராமிஸ், அதாவது ஹியூமன்ஸ்க்கு லைக் அந்த ஃப்ரீடம் இருக்கணும்னு கேட்டார். அந்த ஃப்ரீடம் பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அந்த ஃப்ரீடம்காக நான் அவகிட்ட அக்செப்ட் பண்ணேன். அந்த ரெஸ்பெக்ட் நான் அவனுக்கு கொடுத்தேன். பட் இப்போலாம் பீப்புள்ஸ் என்னை மதிக்கிறதே கிடையாது. இதுக்கு மேலே நான் த டீமன் கிங் ஆஃப் இன்கரேஷன், ரூலர்ஸ் ஆஃப் த கவுண்ட்லெஸ் டீமன்ஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவரோட டோன் மாற ஆரம்பிக்குது. ஹெல்மெட்டோட கிங்கே நான் தான் அப்படின்னு அவர் சொல்லும் போது தான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுறான், அவன் இப்போ தான்டா பேச ஆரம்பிச்சிருக்கான்றது. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் அவன் நார்மலாக தான் பேசிகிட்டு இருப்பான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கே புரியுது அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு. என்னோட ஹார்ட்லாம் ரொம்பவுமே டைட்டாக ஃபீல் ஆகுது, என்னால் ஈவன் மூவ் கூட பண்ண முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், ஃப்ரீடம்னால தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஃப்ரீடம் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்காது. வெர்மோத்தோட டெசண்டன்ட் எல்லாருமே லைக் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா நான் கொடுப்பேன், பட் இதுக்கு மேலேயுமே நான் உங்களுக்கு எந்த ரெஸ்பெக்ட்டுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வைக்கணும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம யூகின் லயன்ஹார்ட் யோசிச்சு பார்க்குறான், இது ஒரு வார்னிங்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். இப்போ நீங்கள் அதை சொல்கிறதுக்கான லைக் ரீசன் என்ன, 300 வருஷமாக சைலண்ட்டாக இருந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார். அவர் ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. ஒரு வீலை பற்றி பேசுகிறாங்க. இதை நம்மளுக்கு க்ளீனாக சொல்ல போக தான் தெரியும். அந்த வீல் பார்த்திங்கன்னா அது ஸ்பின் ஆகிட்டு இருக்கும். அது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதோட இந்த ப்ராமிஸ் முடிய போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவுமே சீக்கிரமாக வந்துருச்சு அந்த நாள் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார். அப்போ நம்ம ஹீரோ அது என்ன ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது, ஏன்னா நீ வெர்மோத் கிடையாது, ஃபூலிஷ் லயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அதை கேட்டு அவர் சொல்கிறார், அதுவும் இல்லாமல் நீ இருக்குது உன்னோட சவுல் எல்லாமே வெர்மோத்தோட ப்ராமிஸ்
ப்ராமிஸ்னால தான். ஸோ அதனால தான் நீ வந்து 300 வருஷம் கழிச்சு திருப்பி பிறந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்பவுமே ஷாக்காகி நின்றுட்டுருக்கான். அமேலியா மர்வின் நீ உன்னோட டஞ்சனுக்கே வந்து திருப்பி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து கேட்குறாங்க, நான் இந்த பையன்கிட்ட நிறையவே கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம இவர் டீமன் கிங் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ எந்த கொஸ்டின் கேட்டாலுமே இதுக்கு மேலே அவங்க இந்த ஆன்சர் வராது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, நான்சென்ஸாக பேசாதீங்க, என்னோட பெட்டு வந்து செத்து போயிடுச்சு, அதுவும் இல்லாமல் அவன் வந்து டோரே ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டோரா, ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு கிரேவ் மட்டும்தான், நீ வேணால் பார்த்துக்கோ, ஸோ வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ நம்ம அமேலியா மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி வந்து அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா ஒரிஜினல் ஓனர் வந்தால் லைக் டூப்ளிகேட் வந்து நின்று தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சைலண்ட்டாக வந்து நின்றுட்டு இருக்காங்க, எதுவுமே பதில் சொல்ல முடியல அவங்களால. ஸோ அப்போ தான் வந்துட்டு டீமன் கிங் ஆஃப் இன்கரேஷன் உங்களுக்கு இந்த வெசல் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, நான் இங்கே வந்ததுக்கான வேலை முடிஞ்சு, ஸோ நான் ஹேமலோட பாடியை திருப்பி இங்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப போகிறாரு. எனக்கு வந்து வெர்மோத் வந்து ஃப்ரெண்டு தான், பட் ஹேமல் வந்து ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாரு. அப்போ அமேலியா மூவியில் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து ரொம்பவுமே லக்கிப்பா தம்பி, ஆனால் அடுத்த வாட்டி இதே மாதிரி லக்கோட நீ வந்து கண்டிப்பாக இருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிட்டு நம்ம பாடி இருக்கு இல்லையா, ஹேமலோட பாடி, ஸோ அதை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. பட் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மாட்டுவேன், அதுவும் இல்லாமல் இந்த ப்ராமிஸ் முடியும், நான் அதுக்கு வந்து என்னால் வெயிட்டே பண்ண முடியல, சீக்கிரமாக இது வந்து வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்லாம் வந்து குத்திட்டு இருக்கான். அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஸோ அவர் வந்து டீமன் கிங் ஆஃப் இன்கரேஷன் வந்து அந்த ஒரு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு ஃபூலிஷ் லைனுன்ற மாதிரி சிரிச்சிருப்பாரு. ஸோ அதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து திருப்பியுமே ரொம்பவுமே கோவப்பட்டு கத்துறான், கெட்ட வார்த்தையில் வந்து திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நான் ரீஇன்கார்னேட் ஆகிட்டான் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் ஏன்னா அந்த வார்த்தையில் வந்து அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ நீ இங்கே இருக்கிறதுக்கான அர்த்தம், அதுவும் இல்லாமல் உன்னோட சோல் எல்லாமே வந்துட்டு வெர்மோத்தோட ப்ராமிஸ்னால தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்போ வெர்மோத்தை வந்து ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே ரீஇன்கார்னேட் ஆகிருக்கேன். அப்போ வெர்மோத்தை வந்து என் மூலிமா ஏதோ வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், ஏன்னா இல்லைனா அவனால் வந்து அதை கொண்டிருக்க முடியும் இல்லையா, டீமன் கிங் வந்து கொண்டிருக்க முடியும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு ப்ராமிஸ், அந்த பீஸோட ப்ராமிஸை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, பட் நம்மளுக்கு க்ளீனாக வந்து சொல்ல. அப்புறம் கடைசியாக வந்து சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா, ஹேமல் வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிடையாதுன்ற மாதிரி. அப்போ இவன் என்ன தாண்டா சொல்ல வரான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, அமேலியா மூவி வந்து டெத் நைட் வந்து அந்த பாடியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. லைக் எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் லைக் டஃப்பாக தான் இருந்துச்சு, மீடியமாக இருந்துச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அந்த வெர்மோத்தோட ப்ராமிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டுக்கு வந்து வந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறது, ஸோ அந்த வீல் வந்து நிற்க போகுதுன்னு சொல்கிறது, இந்த மேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போக போக தான் புரியும். அதுவும் இல்லாமல் இவன் ஏன்டா ஏதோ பசில் மாதிரி பேசுகிறான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ என்னோட ரீஇன்கார்னேஷன் வந்து கண்டிப்பாக வந்துட்டு சென்யாவோட வேலையோ இல்லை லைக் அனைஸோட வேலையோ இல்லை வெர்மோத்தோட வேலையாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஒருவேளை வெர்மோத் இது உன்னோட வேலை தானா, நீ வந்துட்டு எனக்காக இப்படி ஒரு வேலையை நீ பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஸோ அதுவும் இல்லாமல் இதை வந்து என்னோட கல்லறையில் வச்சுட்டு போயிருக்க, ஏன்னா வெர்மோத் வந்து செத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து விட்டு போயிருப்பார். ஸோ அதுவும் இல்லாமல் சென்யாவுக்கு வந்து ஏதோ ஒரு தப்பாக இருக்க மாதிரி ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால தான் அந்த ஃபைட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து அதுக்கப்புறமா மறைஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ட்ரீயோட ஒரு லீஃப் இது. ஸோ இது வந்து அந்த கிரேவான தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவுமே ரேரானது, எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அப்போ இதை வந்து அவங்க டேஞ்சரான மூமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறான். ஸோ ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சென்யா வந்துட்டு அந்த எல்ஃப் ஃபாரஸ்ட்டில் தானே பிறந்திருப்பாங்க. ஸோ அங்கே தானே அந்த வேர்ல்டு ட்ரீ வந்து இருக்கும். ஸோ அதோட லீஃப் தான் இருக்குது. அப்போ சென்யாவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ மாட்டியிருக்காங்க. ஸோ அப்போ ஒருவேளை வெர்மோத் தான் வந்து சென்யா கூட சண்டை போட்டிருப்பானா, இல்லை அது ரீசனாக இருக்குமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக அந்த க்ரூவில் வந்திருப்பான். ஸோ ஆக்சுவலாக வந்து ஜாயின் ஆகிருக்க மாட்டான், வந்து லைக் இன்டெரக்டாக வந்து கவனிச்சிருக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா சென்யா வந்து கெட்டாத்தில் வந்து திட்டியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்கள வந்து பிடிக்காது. அதே மாதிரி அனைஸுமே வந்துட்டு இவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், சரி வெர்மோத் இவனெல்லாம் இங்கே சேர்த்து இது பண்ணாதீங்கன்ற மாதிரி அந்த வைனா வந்து சொல்கிறாங்க. அப்போ மோரன் வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாரு கூடயுமே சண்டை போட விரும்புகிறேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம வெர்மோத் வந்து ஹேமல் டைனஸ் நீ வந்து என்னோட கம்பேனியனாக இரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவோம், அப்படியா இல்லையே நானும் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் என்னத்துக்கு என்னோட வீக்கராக இருக்கவங்களோட பேசலாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வெர்மோத் வந்து சொல்லுவார், அப்போ நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன்னா நீ என்னோட கம்பெனியன் ஆயிருவான்னு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லுவான். ஸோ ஒன் ஷாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து தோற்றுருவான்.
திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி கடைசி ராத்திரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவன் ஒத்துப்பான், நான் வந்து வீக்கராக தான் இருக்கேன், பட் நான் ஏன் உன் கூட வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு இவர் நம்ம வெறுமத்து வந்து சொல்லுவார், ஸோ நீ வந்து என்னோட கம்பெனியனாக இரு, ஸோ ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த டீமன் கிங்ஸ் எல்லாருமே வந்து கொள்ளுவோம், ஸோ என் கூட வா ஹேமல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூப்பிடுவார். ஸோ அதனால தான் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ்மே வந்துட்டு வெறுமத்தோட வேலை தான். ஸோ ரீஇன்கார்னேஷனுக்கு அப்புறம் இவன் கையில் கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ட்ரெஷரியில் வச்சிருக்காரு, எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுனால. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னியாவுமே வந்துட்டு நான் லைக் அந்த அருவத்தில் வந்துட்டு சென்னியாவோட இல்யூஷன் பார்த்தேன் இல்லையா, ஸோ அதுவுமே வந்துட்டு எதுவும் இது கிடையாது, ஸோ இது ஏதோ ஒரு ஹிண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறான். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை மீட் பண்ணி தான் ஆகணும், பட் என்னோட ரீஇன்கார்னேஷன் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு எனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. ஸோ ஒருவேளை வெர்மோத் வந்து சென்னியாவை ஏதாச்சும் ஏமாற்றிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா இல்லை, அது நடக்க வந்து வாய்ப்பே கிடையாது, அப்போ நான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னா நான் கண்டிப்பாக சென்னியாவை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து தெரியும் கொஞ்சம் வீடியோ வந்து வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். 14 முடித்தா நான் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கேட்குற மாதிரி ராங் கம் மாங்காவோ இல்லை வந்துட்டு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாங்காவோ வந்து போட ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள், நான் சீக்கிரமாக வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.